கேப்டனை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். நான் ஒரு ஸ்டன் நடிகராக இருந்தேன். அப்புறம் எங்கள் வாத்தியார் சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போது விஜயகாந்த் சாருக்கு கூட நட்பு ஏற்பட்டது. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் நாங்கள் பண்ணுற ஒர்க்கு, அந்த பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. நல்லா அந்த பையன் பண்ணுறான்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே போய்ட்டு இருந்தது. ஸோ அது அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு பொழுது அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் யூஸ்வலாக ஃபைட் பண்ணுவேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன், கொள்ளுவேன், அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு சூழ்நிலை அவர் வந்து என்னை வந்து தமிழ் திரையுலகுக்கு வந்து என்னை ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த ஒரு நினைவுகளை என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய மாஸ்டராக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டண்ட் யூனியன்லேயே எனக்கு நல்ல பேரோடு இருக்கணும்னா அது காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். ஸ்டண்ட் இயக்குனராக முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்தின படம் பரதனில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவருடைய டெத்து அவர் அடித்து கீழே போட்டு போகிற மாதிரி நம்ம பிரசாத் லேபில் தான் எடுத்தோம். அந்த ஸ்டுடியோ உள்ளே எடுத்தோம். முதல்ல ஷூட்டிங்கை தான் ஃபஸ்ட்டு அங்கே தான் பண்ணுறேன் பரதன் படம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 3 எழுத்துல மூச்சு இருக்கும் படம் ஒர்க் பண்ணேன். ஸோ ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 3 எழுத்துல மூச்சு இருக்கும். அதுதான் ரிலீஸ் ஆன படம். ஒர்க் பண்ணது வந்து பரதன் ஃபஸ்ட்டு படம்.